ஊடக சுதந்திரம், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் ஆகியவை எந்த ஜனநாயக நாட்டிலும் உள்ள அடிப்படை உரிமைகளாகும். ஆனால் அந்த சுதந்திரங்களை பயன்படுத்தி பொய் பிரச்சாரம், தனிமனித அவதூறு தாக்குதல்கள், சமூகங்களிடையே வெறுப்பை விதைப்பது, சமூக பிளவு ஆகியவற்றை உருவாக்க அனுமதிக்க முடியாது. குறிப்பாக பெருந்தொகை மக்களை சென்றடையும் மாஸ் மீடியா மற்றும் சமூக ஊடகங்களில் பொறுப்பற்ற தகவல் பரப்பல் ஒரு நாட்டின் அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுகிறது. 2015ஆம் ஆண்டு சிறுபான்மை சமூகங்களின் பெரும் ஆதரவுடன் மைத்திரிபால சிறிசேன வெற்றி பெற்ற பின்னர் 2015 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் இலங்கையில் சில தனியார் ஊடகங்கள் திட்டமிட்ட வகையில் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை முன்னெடுத்தன. செய்தி என்ற பெயரில் கருத்துக்கள், உண்மைகள் என்ற பெயரில் ஊகங்கள், விமர்சனம் என்ற போர்வையில் குற்றச்சாட்டுக்கள், இவை அனைத்தும் சமூக நம்பிக்கையை சிதைக்க பயன்படுத்தப்பட்டன. அது இலங்கை வரலாறு கண்டிராத 2019இல் இடம்பெற்ற பெரும் சோகத்திற்கு வித்திட்டது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கு பிறகு இந்த ஊடக பிரச்சாரம் இன்னும் தீவிரமடைந்தது. தனிப்பட்ட குற்றங்களை முழு சமூகத்தின் மீது சுமத்தி சிறுபான்மையினரை தேசிய அச்சுறுத்தல் என சித்தரிக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. சிங்கள பௌத்த நாடு என்ற குறுகிய அடையாளத்தை முன்வைத்து பல இனங்கள், பல மதங்கள் இணைந்து உருவாக்கிய ஜனநாயக சோசலிச குடியரசு என்ற இலங்கையின் அடையாளம் மறுக்கப்பட்டது. இதன் விளைவாக 2019இல் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்திற்கும் இந்த ஊடக அரசியல் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. இன்று அதே சக்திகள் அதே யுக்திகளை பயன்படுத்தி என்பிபி அரசாங்கத்திற்கும் எதிராக மீண்டும் குழப்பங்களை உருவாக்க முயல்கின்றன. இதற்கான சமீபத்திய உதாரணம் நவம்பர் மாதத்தில் வெளியான 3 விதமான வானிலை முன்னறிவிப்புகளை பற்றிய குழப்பம். விஞ்ஞான அடிப்படையிலான விளக்கங்களை புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொள்ள விரும்பாமல் சில ஊடகங்கள் மக்களிடையே பயத்தையும் சந்தேகத்தையும் விதைத்தன. இது குறித்து பலமுறை தெளிவுபடுத்தப்பட்டிருந்தாலும் குழப்பம் திட்டமிட்டே தொடரப்பட்டது. ஆனால் அமைச்சரவையின் ஊடக பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜாதிஸ் அதே ஊடகங்களுக்கு சென்று நேரடியாக விளக்கங்களையும் பதில்களையும் வழங்கியது ஒரு நியாயமான அரசாங்கம் எடுக்க வேண்டிய புத்திசாலித்தனமான அணுகுமுறையாக அமைந்தது. உண்மையை மறைக்காமல், கேள்விகளை தவிர்க்காமல் வெளிப்படை தன்மையுடன் எதிர்கொள்ளும் இந்த நடைமுறை அரசியல் பிரதிநிதிகள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகும். அதே நேரத்தில் தமிழ் பேசும் சமூகத்துக்குள் செயல்படும் இக்கயவர்களின் சில ஊடக, சமூக ஊடக அரசியல் கூட்டாளிகளும் பொய் குற்றச்சாட்டுக்கள், தனிமனித அவதூறு தாக்குதல்கள், சேறு பூசல் அரசியல், தவறான தகவல்களை பரப்பல் ஆகியவற்றில் ஈடுபட அனுமதிக்கப்படக்கூடாது. ஊடக சுதந்திரம் என்ற பெயரில் தனி மனிதர்களை மானபங்கப்படுத்தும், சமூக அமைதியை சீர்குலைக்கும் முயற்சிகளை சட்ட அமலாக்க அமைப்புகள் கட்டுப்படுத்த வேண்டும். பொய்யான கதைகள், தவறான நரேஷன்கள், திட்டமிடப்பட்ட குழப்பங்கள், இவை அனைத்தும் இலங்கையர்களிடையே தேவையற்ற மோதல்களையும் குழப்பங்களையும் சமூக மற்றும் தனிமனித உளநல பாதிப்புகளையும் உருவாக்கும். உண்மை, பொறுப்பு, சமூக ஒற்றுமை இவையே உண்மையான ஊடக சுதந்திரத்தின் அடையாளங்களாக இருக்க வேண்டுமே தவிர பொய்யையும் புரட்டையும் தனிமனித வசைப்பாடலையும் பாதுகாப்பது ஊடக சுதந்திரம் அல்ல.